நமஸ்தே. பிராத்மிக்கில் அந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். இந்த மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஃபுல் மார்க் எப்படி வாங்குறது, இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக்கி எப்படி ஈஸியாக படித்து ஃபுல் மார்க் வாங்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கொஷின் பேப்பரும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். இதில் டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஈஸியாக படித்து ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு முடியும். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஷின் பேப்பர் மாடல் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு புக்லெட் மாதிரி தான் கொடுப்பாங்க. சரியா? நீங்கள் அதிலே எழுதிட்டு கொடுத்துட்டு வந்துடணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் மாடல். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் எக்ஸாமில் தருவாங்க. அதிலே எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த சென்டர் இருக்கு இல்லையா, கொஷின் பேப்பரில் இருக்கும். உங்கள் சென்டர் நேமை எழுதணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன், தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் எழுதுறீங்கன்னா இங்கிலீஷ் எழுதுங்க, இல்லை தமிழ் எழுதுங்க. மேலே டேட் எழுதுங்க. உங்கள் நேம் ஹிந்தியில் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைன்னா இங்கிலீஷில் எழுதுங்க. தப்பாக எழுத வேண்டாம், இங்கிலீஷ்லேயே பெட்டர் நீங்கள் எழுதுறது. சரியா? தெரிஞ்சால் எழுதுங்க, ஹிந்தியில் தெரிஞ்சால் எழுதுங்க. இந்த காலமில் ஒன்றும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு किन हिंद 5 प्रश्नों का उत्तर एक एक वाक्यों में लिखिए. 1 வேர்டில் எழுத சொல்கிறாங்க. 5 வேர்டு சொல்கிறாங்க. 5னா 5, அதுக்கு மேலே எழுதக்கூடாது. 10 மார்க்ஸ் இருக்குது. சரியா? 5 எழுதணும். சூஸ் பண்ணிக்கோங்க, எனி 5 எழுதணும். இது எப்படி படிக்கிறது அப்படின்னா, படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 லெசன் படிச்சிங்கன்னா அதிலேருந்து உங்களுக்கு 5 கொஷின் வந்துடும். ஃபஸ்ட்டு 10 லெசன் மொத்தம் படிச்சுக்கோங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு 10 லெசன் படிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து 5 வந்துடும். ஈஸியாக எழுதிடலாம். எனி 5 எழுதலாம். நீங்கள் லாஸ்ட்டு தெரிஞ்சால் கூட நீங்கள் எழுதலாம். எதை வேணால் நீங்கள் எழுதலாம். ஆக மொத்தம் நீங்கள் 5 எழுதணும். அவ்வளோதான். नेक्स्ट पेपर பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, किन हिंद 4 को अक्षरों में लिखिए. 4 எழுத சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 1 to 10 படிச்சுக்கோங்க. 5, 10, 15, 20 அந்த 5s இருக்கு இல்லையா, 50 வரையுமே அதை படிச்சுக்கோங்க. அதிலேருந்தே உங்களுக்கு வந்து 4 எழுதிட முடியும். மொத்தமாக படிக்க முடியாதவங்க இதை மட்டும் படிச்சுருங்க. மித்ததெல்லாம் ஆப்ஷனில் விட்டுடலாம். நீங்கள் அந்த மாதிரி படித்தா போதும். 1 to 10, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. சரி, அதை மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து 4 எழுதிடலாம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு किन हिंद. அடுத்தது किन हिंद 2 पद्यांश का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. 2 எழுதணும் போயமு. பிராந்திய பாஷானா தமிழ் ஆர் இங்கிலீஷ். நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன எழுதியிருந்தீங்க, தமிழ் எழுதியிருந்தீங்கன்னா தமிழ் எழுதுங்க. இங்கிலீஷில் எழுதியிருந்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதுங்க. நான் ஃப்ரண்ட்டில் தமிழ் எழுதியிருந்தேன், ஆனாலும் இங்கே இங்கிலீஷ் தான் எழுதுகிறேன். நீங்கள் மாற்றி எழுதுங்க. சரியா? நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தமிழ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. மாற்றி மாற்றி எடுக்காதீங்க, ஒன்றா வந்து போகணும். சரியா? ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் எழுதிட்டு தீஸ் லைன்ஸ் ஆர் கோட்டட் ஃப்ரம் த போயம் இருக்கு இல்லையா, ஃபுல்லாகவே நீங்கள் எழுதி முடிக்கணும்.
செகண்டு இது நான் யூஸ் பண்ணது பினேருக்கி தேர்ட் ஒன் எழுதியிருக்கேன். சோட்டா சாத் இப்போ இருக்கு இல்லையா, அதை நான் எழுதுகிறேன். உங்களுக்கு செகண்ட் ஒன் தெரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா தேர்ட் ஒன் கூட எழுதுங்க, இல்லை ஃபோர்த்து தெரிஞ்சால் எழுதுங்க, மாற்றி கூட எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எழுத ட்ரை பண்ணுங்கள். இடம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். ஏன்னா இதுக்குள்ளேயே முடிக்கணும். பெருசாக எழுதுனீங்கன்னா உங்களால் எழுத முடியாது. அதுக்குன்னு ரொம்ப குட்டியாகவும் எழுத வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக எழுதுங்க. இந்த கான்டெக்ஸ்ட் மீனிங் எல்லாம் வந்து ரெட் கலர் பிளாக் பென்னர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பண்ணலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணால் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, செய்யணும்னு அவசியம் இல்லை, செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மீனிங்ஸ் எழுதுங்க. கொடுத்துருக்க இடத்துலையே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலே போகாதீங்க. நெக்ஸ்ட் ஹோம் லெட்டர் பாருங்கள். தோஹே, ஏக் தோஹே எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எனி ஒன்று எழுதுங்க. நான் செகண்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன். சாது ஐசா சாகியே எழுதிட்டு அங்கே எவ்வளோ முடிச்சிருக்காங்களோ அது வரையும் எழுதுனா போதும். நீங்கள் அதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை. எழுதிட்டு மீதி செகண்ட் லைன் பாருங்கள், பாதி அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம அது வரையும் எழுதுனா போதும். எனி ஒன் எழுதுனா போதும். 3 கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில், 1 எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் மீனிங்ஸ் 3 எழுத சொல்லியிருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எனி 3 மட்டும் நீங்கள் எழுதினா போதும். எது தெரிஞ்சாலும் ஓகே தான், உங்களுக்கு எழுதுங்க. ஜுவல் நான் ஆபூஷன் எழுதியிருக்கேன். என்னென்ன மிஸ்டேக் வரும் அப்படின்றத நீங்கள் எழுதும்போதே நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இங்கிலீஷ் எழுதும்போது நம்ம மாற்றி எழுதுவோம், ஹிந்தி எழுதும்போது அந்த கோடு கீழே எழுதணும், நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, சரியா. ஃபஸ்ட்டு 3 தெரிஞ்சது எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு விலோப் ஷப்த் ஆப்போசிட்ஸு எனி 3 நீங்கள் 8 இருக்குது, 3 எழுதுனா போதும். மீனிங்ஸ் ஆப்போசிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் படித்தா போதும், அதுலேருந்தே உங்களுக்கு வந்துடும், சரியா. நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுக்கோங்க. ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு, சஹியா கலத்து, 4 வாக்கியம் கா சஹியா கலத் லிக்கியே. சஹியா கலத்துன்னு எடுத்து எழுதணும். இதை படித்து பார்த்துட்டு அது சரியாக தப்பான்ட்டு டிக்கு ரைட்டு ராங்கு இதெல்லாம் போடாதீங்க. கலத்துனா கலத்துன்னு எடுத்து எழுதுங்க, ராங்னா கலத்துன்னு எடுத்து எழுதுங்க. ஸ்பெல்லிங் தெரிலனா ஹெட்டிங்கில் இருக்குது, அதை பார்த்து அப்படியே எழுதுங்க, சரியா. தப்பாக மட்டும் எழுதாதீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் மீனிங் வந்து படிச்சுட்டு சஹியா கலத்துன்னு எடுத்து எழுதுங்க.
ட்ரூ ஃபால்ஸ் 4 தான் கேட்டிருக்காங்க. 4 எழுதுனா போதும், ஒன்று விட்டுடலாம். 8th ஒன் பாருங்கள். 4 कंटोस्त है सही शब्द सुनकर गाली जगह पर ये fill in the blanks சூஸ் பண்ணிடுங்க. ஆன்சரை சூஸ் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுங்க. சரியா? தனியாக பேசேஜ் கொடுத்துருக்காங்களே அந்த இடத்துல எடுத்து எழுதணும். சரியா? எதுவும் ஆப்ஷன் இருக்குது, 4 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு மீனிங்ஸ் ஆப்ஷன் இல்லை, ஃபுல்லாகவே எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுங்க, மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து அந்த கொடுத்துருக்க பேசேஜில் எடுத்து எழுதுங்க. சரியா? ஒன்று ஒன்று படித்து பாருங்கள். இது ஃபுல்லாகவே அந்த சலோ பாஜார் சலோ அந்த லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. சூஸும் மேட்ச் அதெல்லாம் வந்து நீங்கள் 3, 4, 5 இதுலேருந்து படித்தா போதும், அதிலேருந்தே வந்துடும். அடுத்தது 4 காலி ஜகா பரியே fill in the blanks 4 எழுத சொல்லியிருக்காங்க. 3 லெசன்ஸில் தான் உங்களுக்கு fill in the blanks இருக்குது. 6th, 7th, 5th. நீங்கள் 5, 6 எழுதினா கூட படிச்சிட்டிங்கன்னா கூட 7 விட்டுட்டிங்கன்னா கூட அதுலேருந்தே கூட நீங்கள் எழுதிடலாம். 5, 6லேருந்தே உங்களுக்கு வந்து 4 வந்துடும். ஸோ அதுலேருந்தே எழுதிடலாம் நீங்கள். இதில் பாருங்கள், நான் படித்தது ஒன்று தூக்கான் அழகு ஹே அப்படின்னு நான் படித்தது 4th கொஷின். நான் ஆன்சர் வந்து 3rd கொஷினில் எழுதிட்டேன். சிச்சோக்கு அப்புறம் தான் பார்த்து ஐயோ தப்பாக எழுதிட்டோமேன்னு சொல்லி அடிச்சுட்டு திருப்பி எழுதுகிறேன். சரி, நீங்களும் அதே மாதிரி தப்பு பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த கொஷின் படிக்கிறோன்னு பார்த்துட்டு கை வச்சுட்டு அதே கொஷினில் ஆன்சர் எழுதுங்க. நான் கரெக்டாக தான் எழுதினேன், ஆனால் தப்பாகிடுச்சு அப்படின்னு இப்படி தான் நம்ம சொல்லுவோம். மாற்றி எழுதிட்டா என்ன ஆகிடும், தப்பாகிடும் இல்லையா? அடுத்தது 4 மட்டும் எழுதினா போதும். நான் 5th ஒன் 4 எழுதிட்டேன். அடுத்தது எழுதுறது வாக்கியம் மேம் கீச்சியே, வாக்கியம் மேம் எழுத சொல்கிறாங்க. 4 எழுதுனா போதும். இதுக்கும் 5th, 6th, 7thலேருந்து தான் உங்களுக்கு வரும். நீங்கள் 5th, 6th மட்டும் படிச்சிங்கன்னா கூட 8 இருக்க ஆப்ஷனில் நீங்கள் அதில் கண்டிப்பாக வந்து 4 வந்துடும்.
12th रोम लेटर பாருங்கள். 4 प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. கொஷின் ஆன்சரு இதுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸில் படித்தா போதும். உங்களுக்கு 4 கொஷின் எழுதிட முடியும். அதுலேருந்தே கேட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு 3 லெசன் படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஷின்லேயே ஆன்சர் இருக்கும். அதை பார்த்து எழுதுறதுக்கு கற்றுக்கோங்க. கொஷின் மார்க் போட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப் பதிலாக அந்த கோடு போடணும் இல்லையா, அது யூஸ் பண்ணணும். கொஷின் மார்க் மறந்து போட்டிங்கன்னா தப்பாயிரும். एनी 4 எழுதினா போதும். நெக்ஸ்ட் ஒன்று 13th 2 प्रश्नों का उत्तर 3 வாக்கியம். 2 கொஷின் எழுதணும். பிக் கொஷின்னு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜான்வர் லெசனும் பாஜார் லெசனும் படிச்சுக்கோங்க. அந்த 2 லெசனில் படித்தாலே போதும், உங்களுக்கு இந்த கொஷின் வந்துடும். ஜான்வர் லெசன்லேருந்து 90% 2 கொஷின் வந்துடும். அதனால் ஜான்வர் லெசனை படித்தா கூட போதும். ஜான்வர் லெசனும் பாஜார் லெசனும் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதிலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்டுருவாங்க. எப்படியோ அனிமல்ஸை பற்றி 2 அனிமலை பற்றி கேட்டுருவாங்க. இதில் காயும் ஹாத்தியும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் அந்த ஒரு லெசன் படிச்சிட்டிங்கனாவே இந்த 8 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிட முடியும். फोर्टीन्थ कहानी फर्स्ट 3 லெசன்ஸை படிச்சுக்கோங்க. எனி 1 கண்டிப்பாக வந்துடும். நான் தூத் में पानी एकता का फल दर्जी की हाथी இருக்குது. இதில் தேர்ட் ஒன் எழுதுகிறேன். நீங்கள் தூத் में पानी தெரிஞ்சால் தூத் में पानी எழுதுங்க. ஃபஸ்ட்டு 3 மட்டும் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஏன்னா அதிலேருந்து எனி 1 கண்டிப்பாக வந்துடும்.
2 வந்தாலும் ஓகே தான், 1 வந்தாலும் ஓகே. நம்மளுக்கு தேவை 1 தான். ஸோ அப்போது 3 மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எழுத பாருங்கள், ஏன்னா இடம் பத்தாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எழுதுங்க. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கசகசன்னு எழுதாமல் நீட்டாக எழுதுங்க, சரியா?
நெக்ஸ்ட்டு அனுவாத் कीजिए 5 எழுதணும். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசன் படிச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது சாஹியே, சாஹு, சுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, 3rd 7th 8th 9th 10th அதுலேருந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஈஸியாக அனுவாத் कीजिए எழுதிடலாம். இந்த கிராமரோடு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் தனித்தனியாக நீங்கள் போய் படிச்சுட்டு அப்புறமா எக்ஸாம் எழுதிக்க போங்க. உங்களுக்கு படிக்கணும்னு கூட அவசியம் இருக்காது. கிளாஸை கவனித்தாலே போதும், உங்களால் எழுதிட முடியும். ஹேவ் வந்தால் இஸ் யூஸ் பண்ணணும், எங்கே எஸ் யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருப்பேன் கிராமர் படி. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐஎன்ஜி வர்றதை யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா ரஹா ஹே அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸு. தோ பாய் பாட் சி ரஹா ஹே இருக்கு இல்லையா, பாய் இஸ் லேர்னிங் ஐஎன்ஜி யூஸ் பண்ணுறது. ரஹா ஹேன்னா ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஜாவுங்கி அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. மேரே பஹன் நாரங்கி லாயி. லாயி அப்படின்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அப்போ வர்போட செகண்ட் ஃபார்ம் எழுதணும். மை சிஸ்டர் பிரிங்கோட வர்போட செகண்ட் ஃபார்மும் ப்ராட்டு. ஸோ அப்போ ப்ராட் எழுதிட்டு ஆரஞ்சு அப்படின்னு எழுதணும், ஆரஞ்சஸ். ஸோ அது மாதிரி கிராமர் படி நீங்கள் எழுதணும், அப்போ தான் வந்து கரெக்டாகும். கிராமர் கிளாஸ் ஓட நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சாஹியேனா வாண்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவு சாஹியே இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. 16th இந்த 4 வாக்கியம் के अनुवाद हिंदी में कीजिए. ஃபஸ்ட்டு 3 லெசன்லேருந்து எனி ஒன் கண்டிப்பாக வந்துடும். 2 வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 லெசனை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. வஹம் மத் ஜாவோ, அங்கே போகாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். சாஹியே முதல்ல வந்து சாஹியே யூஸ் பண்ணுங்கள். சாஹியே ஈஸியாக இருக்கும், வேண்டும்னு முடியும் அது. ஏன்னா சப்ஜெக்டோட கோ சேர்க்கணும், சாஹியே சேர்க்கணும், அவ்வளோதான். பச்சைக்கு தோடோ தூத் ரெக்வயர்டு இருக்கு இல்லையா, அதுதான் சாஹியே. சாஹியே ஃபில்லிங் தெரியலனா முன்னாடி பார்த்து எழுதுங்க. எப்படி சாஹியே கொடுத்துருப்பாங்க முன்னாடி, அதை பார்த்து கூட அப்படியே சாஹியே போட்டு எழுதிருங்க. அடுத்தது சுக்கு. சுக்கு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்கள். சுக்கு மாம், சுக்கு சக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதை படிச்சுட்டு எழுதினீங்க ஈஸியாக இருக்கும். ரசோயி பன் சுக்கி. சுக்கினா பெண் பால், ஸோ அதனால் சுக்கின்னு வந்திருக்கு. ஆனால் இருந்தால் சுக்கான்னு வரும். அடுத்தது ஐஎன்ஜி வர்றதை யூஸ் பண்ணுங்கள். என்னது ரஹா ஹேர்னு முடியும்னா ஐஎன்ஜினா, ஸோ அப்போது வேலைக்காரன்றது நௌக்கர். பாஜார் கடை வீதினா பாஜார். போய் கொண்டிருக்கிறான்னா ஜா ரஹா ஹே, ஜா ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரஹா ஹே தான் வரணும், ஏன்னா பாய். இது கேர்ளாக இருந்தால் ரஹி வரணும், இப்போ பாய் தானே. ஸோ அப்போனால பாஜார் ஜா ரஹா ஹே. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து மார்க் பண்ணிட்டேன், ஸ்கோர் பண்ணிடலாம். உங்கள் எக்ஸாம் பேப்பரும் இதே மாதிரி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு படிச்சுட்டு சொன்ன ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேவா? தன்யவாதம்.